MS தோனி அடுத்த IPL சீசன் ஆடுறது சந்தேகம் தாங்க. நேத்து நடந்த பஞ்சாப் கிங்ஸ் உடனான போட்டியில போராடி தோல்வி அடைஞ்சாங்க CSK. இதன் மூலம் இந்த சீசன்ல அவங்க பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான வாய்ப்பை முழுமையா இழந்திருக்காங்க. இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸின் போது டேனி மாரிசன் அடுத்த IPL சீசன்ல விளையாடுவீங்களான்னு தோனியை பார்த்து கேட்டாரு. இதற்கு முன்னாடி சீசன்லாம் டேனி மாரிசன் இதே மாதிரியான கேள்வியை கேட்ட போதெல்லாம் டெஃபினெட்லி நாட், நீங்க தான் இது என்னோட கடைசி சீசன் முடிவு பண்ணிருக்கீங்க, நான் இல்லன்னுலாம் பதில் சொன்ன தோனி இந்த தடவை நான் அடுத்த மேட்ச்ல விளையாடுவேனானே எனக்கு தெரியலன்னு சொல்லி இருக்காரு. 2020-2022 பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாம CSK வெளியேறி இருக்காங்க. ஆனா அப்பலாம் கூட தலைவன் எப்படி சோர்ந்து போகல. ஆனா இந்த தடவை தோனி கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாருன்னு தாங்க தோணுது. அவர் இந்த டீமுக்காக நிறையவே செய்திருக்காரு. அவர் மட்டும் இல்லனா CSK இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான பிரான்சைஸா வந்திருக்காது. ஆனா அவரோட லெகசியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு CSK மேனேஜ்மெண்ட் தவறி இருக்காங்கன்னு தோணுது. அடுத்த சீசன்ல MS ஆடலாம், ஆடாம கூட இருக்கலாம். ஆனா CSK மேனேஜ்மெண்ட் மொத்த பாரத்தையும் அவர் மேல இறக்காம ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சீசன் தல தோனியோட லெகசியை முடிவு பண்ணாது. வரலாறு சொல்லும் தலைவனோட சாதனைகள் என்னன்னு.